அடுத்ததாக இந்த சிறப்பான நிகழ்வில் பங்கேற்று பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பெருமக்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. முதலாவதாக நமது வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பெரியார் வீர விளையாட்டுக் கழகத்தினுடைய மாநில செயலாளர் தேவநல்லூர் மாண்புமிகு பேராசிரியர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களை சிறப்பு செய்ய அழைக்கிறோம். நம்முடைய பெருமைக்குரிய மிக சிறப்பாக திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளராக நமது சமூக நீதியின் சரித்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்டு மிக சிறப்பாக செயலாற்றி வரக்கூடிய நம்முடைய மாண்புமிகு ஐயா கிரகாம்பெல் அவர்களுக்கு நமது வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். ஐயா சிறப்பு. அப்படியே மற்றவங்க உட்காருங்க. நகர்மன்ற தலைவர் அம்மையார் சாந்தி சுபாஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. போங்க, அப்படியே வரிசையை போடுங்க. போங்க, இல்லை நீங்கள் அந்த அம்மா அந்த நிற்கிறாங்க, போடுங்க. மாண்புமிகு நகர செயலாளர் மாண்புமிகு ஐயா மணிசூரியன் அவர்களுக்கு போங்க. மாண்புமிகு ஒன்றிய செயலாளர் ஐயா பிஜி ராஜன் அவர்களுக்கு போங்க. அப்படியே மாறி மாறி போடுங்க. துண்டை எடுத்து போடுங்க. ஒன்றிய செயலாளர் மாண்புமிகு ஐயா செல்வ கருணாநிதி அவர்களுக்கு, மாண்புமிகு ஐயா மாவட்ட பொருளாளர் எம்எஸ்எஸ் சார்ஜ் கோசல் அவர்களுக்கு, மாண்புமிகு ஐயா காங்கிரசினுடைய பொறுப்பாளர் ஐயா ஜார்ஜ் வில்சன் அவர்களுக்கு, ஜார்ஜ் வில்சன் அப்படியே போடுங்க. போங்க, எடுத்துட்டு போங்க. வராரா? சரி, அடுத்து போடுங்க. மாண்புமிகு மதிமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஐயா இரா துரை அழகன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மாவட்ட செயலாளர் அவர்கள். மாண்புமிகு சாகுல் அமீது ஐயா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் ஐயா அவர்களுக்கு போங்க. அப்படியே மேலே போங்க. சிபிஐனுடைய ஒன்றிய செயலாளர் லெனின் முருகானந்தம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. லெனின் முருகானந்தம் நாங்கள் வரார். மக்கள் நீதி மையத்தினுடைய பொறுப்பாளர் மாண்புமிகு மாசி குமார் அவர்களை அழைக்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இருக்காங்களா? இல்லையா? சரி. ஆமாம். நம்முடைய திருக்கரங்குடி ஐயா நகர செயலாளர் ஒரு மிக சிறப்பான நீட் எதிர்ப்பு ஒரு பெரிய பயணத்தை நடத்தினோம். நாங்கள் கன்னியாகுமரியில் தொடங்கி அதிலிருந்து சேலம் வரையிலையும் ஐயா வந்து பங்கேற்றாங்க. அவர்களுக்கு ஐயா அவர்களை சிறப்பு செய்ய வேண்டுகிறோம். மோட்டார் சைக்கிள் பயணத்தில் எடுத்து கொடுங்க. அவருக்கு ஐயா இங்கே வாங்க, இங்கே ஐயாட்ட கொடுங்க. அவர் நகராட்சி வர சொல்லுங்கள். நம்முடைய மோட்டார் சைக்கிள் பயணத்திலே வந்தார். இங்கே இருந்து கன்னியாகுமரி தொடங்கி சேலம் வரையில். நம்முடைய பெருமைக்குரிய அம்மையார் மாண்புமிகு நகர்மன்ற தலைவர் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படி 2 நிமிஷம் எல்லாரையும் சொல்ல வேணாம். ஐயா ஓகே. சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் மாண்புமிகு ஆசிரியர் கி வீரமணி அவர்களே, ஐயா கி வீரமணி அவர்களே, எங்களை வழிநடத்தி செல்லும் எங்களது கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் திரு டாக்டர் கிரகாம்பல் அவர்களே, அண்ணன் மணிசூரியன் அவர்களே, அண்ணன் பிசி ராஜன் அவர்களே, திரு செல்வ கருணாநிதி அவர்களே மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் கழக சகோதரர்கள் மற்றும் கூட்டணி கட்சி கழக சகோதரர்கள், பொதுமக்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசு, இதுதான் திராவிடம். ஒரே ஒரு விஷயந்தாங்க, எல்லாருக்கும் எல்லான்னு சொன்னால் அது வந்து நம்மளோட திராவிட மாடல் இல்லை. செருப்பு தைக்கிறவன் பிள்ளை செருப்பு தைக்கட்டும், படித்தவன் பிள்ளை படிக்கட்டும், நல்லா இருக்கவன் நல்லா இருக்கட்டும், கீழே இருக்கவன் அப்படியே இருன்னு சொன்னால் அது வந்து பிஜேபி அரசுங்க. இந்த ஒரே விஷயந்தான். இன்னொரு விஷயம் சொல்லுவேன், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒவ்வொருத்தர் பேருக்கு பின்னாடியும் ஜாதிங்கிற ஒரு அடைமொழியை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட்டில் மட்டும்
அந்த அடைமொழி இருக்காது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, அது மட்டும்தான் இருக்கும். இதுதாங்க திராவிட மாடல். இதற்கு காரணமாக இருந்த நமது பெரியார் அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் கலைஞர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா கி வீரமணி அவர்கள் 3 முறை இங்கே வருவதாக இருந்தது, தடைப்பட்டு போய் 4வது முறையாக இங்கே வந்துள்ளார். கண்டிப்பாக இந்த மண்ணில் அவரோட பேச்சை நம்ம கேட்கணுங்கிறது நம்மளோட பிராப்தம். அது இன்றைக்கி நடந்திருக்கு. அதற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏற்கனவே நான் வந்து ஏர்வாடியில் ஐயா அவர்களை வந்து சந்தித்தேன். அப்போ வந்து அவருக்கு மரியாதை செலுத்த போகும்போது நான் வந்து ஒரு பொன்னாடை போர்த்த போகும்போது முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி திரு ஆவுடையப்பன் அவர்கள் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவங்க வந்து களக்காடு சேர்மன் சொல்லும்போது அந்த பொன்னாடியை வாங்கி அந்த அவ்வளோ பெரிய மனிதர் வந்து எனக்கு வந்து போர்த்தி விட்டார். இன்றைக்கி அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அது வந்து அந்த தருணம் ஐயா இன்றைக்கும் என் மனசில் வந்து அப்படியே இருக்குது. நான் பொதுவாக நிறைய பேச மாட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, களக்காடு சேர்மனாக நான் வந்து செயலில் காட்டணும் 2 லைன் போல் பேச மாட்டானே. எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு 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 ஆசை இருக்குது. ஏதோ 1-2 விஷயங்கள் அந்த பெரியார் பற்றி ஐயா பேசினார் இல்லையா, அதுலேருந்து எனக்கு 1-2 கொஞ்சம் ஆசை இருக்குது. அதை கேட்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வம். 4 முறை தடைப்பட்டாலும் பரவாயில்ல, இன்றைக்கி அதை கேட்குறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். ஒரு சில சென்சிட்டிவான விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்ன சொல்லணும்னா, இப்போ பெண்கள் பெரியார் பற்றி ஐயா பேசுவார், நிறைய முத்தான கருத்துக்களை நானும் கேட்க ஆவலாக இருக்கேன். ஒரு சில விஷயங்கள் பெரியார் ஐயா வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நிறைய வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக நம்மளை மாதிரி பெண்களுக்கு அவர் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த இடத்த நான் அதை சொல்லலைன்னா அது வந்து நல்லா இருக்காதுங்கிறது தான் என்னோட கருத்து. இன்றைக்கி வந்து பெரியார் வந்து வெற்றி பெற்றார்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் மறைந்த 50 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இன்றும் ஒரு ஸ்டேஜ் போட்டு இன்றைக்கி பெரியார் வந்து பேசிகிட்டு இருக்காருன்னா ஐயா கி வீரமணி அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிப்பேன். ஏன்னா 50 வருஷம் மறைந்தாலும் அந்த மனிதரை பற்றி இன்றும் சிலர் திட்டினாலும் பரவாயில்ல, நிறைய பேர் பாராட்டுறோம், புரிஞ்சுக்கிறோம், பேசுகிறோம். இன்றைக்கி நான் இந்த இடத்துல ஒரு பெண்ணாக, ஒரு சேர்மனாக, ஒரு பொதுக்குழு உறுப்பினராக நான் நிற்கேன்னா அன்னைக்கு அவர் போட்ட விதை இன்று எங்கள் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள் கொடுத்த இந்த பெண் இங்கு களக்காடு நகரத்தில் சேர்மனாக ஒரு பெண் வர வேண்டும் என்று இடஒதுக்கீடு செய்து கொடுத்த எங்கள் முதல்வர் அவர்களுக்கும் நன்றி. என்றுமே பெரியார் வந்து பெண்களுக்கு செய்த பல நன்மைகள் இருக்குது. அப்போலாம் அவர் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்க போய் ரொம்ப சேட்டை பண்ணுவார்னு நம்ம வரலாறு படிச்சிருக்கோம். ஆனால் என்னோட தந்தை வந்து சின்ன வயசுலேயே சொல்லுவார், அந்த பெரியாரை பற்றி சொல்லும்போது அப்போ புரியலை. இப்போ நான் ஒரு பதவிக்கு வரும்போது அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம பெண்கள்லாம் அந்த காலத்தில். இன்றைக்கி நீங்கள் நம்மளாம் இங்கே வந்து உட்காந்துருக்கோன்னா காரணம் அதுதாங்க. இல்லைன்னா சமையல் அறையை தவிர பெண்களுக்கு எந்த இடமுமே கிடையாது. அதுதான் நிஜம். இன்றைக்கி இந்த இடத்துல வந்து ஒரு பெண் வந்து சேர்மனாக நிற்கிறேன், இங்கே எல்லாத்தையும் கருத்து சொல்கிறேன், வீட்டில் உட்காந்து சமையலை மட்டும் பார்க்காம இன்றைக்கி ஒரு ஊரில் ஒரு பாலம் கட்டணுமா, ஒரு தடுப்பு சுவர் போடணுமா, ஒரு ரோடு போடணுமா, லைட்டு போடணுமா, அதுக்கான பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத பார்க்குற அளவுக்கு ஒரு பெண், காய்கறி விலை என்ன, பால் விலை என்ன, நம்ம குழந்தைங்க ஃபீஸ் என்ன, வீட்டு கரண்ட் பில் என்ன, இதை தானே நம்ம பார்த்துட்டு இருப்போம். இன்றைக்கி எவ்வளோ பெரிய திட்டத்துக்கு நம்ம வந்து பிளான் என்ன போடுறாங்க, எஸ்டிமேட் என்ன வருதுன்னு பார்க்குற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அன்று பெரியார் போட்ட விதை. அதற்கு நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து நிறைய பெரியார் வெற்றி பெற்றார் தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய சகோதரர்கள் இன்றைக்கி ஊரில் எவ்வளோ பேர் எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கீங்க. அதுதான் பெரியாரின் வெற்றி. கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், அது சரியாகும். இந்த மேடை அதற்கென முன்னேற்பாடாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனக்கு ஆதரவளித்த நம்ம நகராட்சி மக்களுக்கும் இங்கே இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அடுத்து நம்முடைய பெருமைக்குரிய ஐயா களக்காடு நகர செயலாளர் மணிசூரியன் அவர்கள் பேசுவார் அழைக்கிறோம். சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசு, இதுதான் திராவிட மாடல் அரசு என்ற தலைப்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்கூட்டத்தில் வருகை புரிந்துள்ள சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள மாண்புமிகு ஆசிரியர் ஐயா அவர்களே, தொடக்குரையாற்ற வருகை புரிந்துள்ள எமது மாவட்ட கழக செயலாளர் பாசமிகு திரு டாக்டர் கிரகாம்பல் அவர்களே, மற்றும் அனைத்து கழக நிர்வாகிகளே, திராவிடர் கழக நிர்வாகிகளே, மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வருகை புரிந்துள்ள அனைத்து செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டம் திராவிட மாடல் அரசின் சிறப்புகளை பற்றி கூறியிருந்தாலும் பெரியார் மண் இது என்பதனால் பெரியார் மண்ணில் ஏற்படுகின்ற சிறந்த சிறப்புகளை கூறிக்கொண்டிருப்பதனால் நான் எனது திராவிடர் கழகத்திற்கும் எனது குடும்பத்திற்கும் உண்டான ஒரே ஒரு சின்ன உறவை மட்டும் சொல்லி இந்த கூட்டத்திலிருந்து விடைபெற நினைக்கிறேன். தமிழறிஞர்
பாளையங்கோட்டை திரு சீசு மணி எனது தாய்மாமன். அவர் ஆரம்ப காலத்தில் திராவிடர் கழகத்தில் செயல்பட்டு பின்று சைவ சித்தாந்த மாபாடியம் எழுதி புகழ் பெற்றவர். அவர் எனது தாய்மாமன். அவர் வீட்டிற்கு தந்தை பெரியார் வருகை புரிந்து அவரது மகளுக்கு, எனது மாமன் மகளுக்கு அறிவுக்கண்ணு என்று பெயர் சூட்டியது தந்தை பெரியார் அவர்கள். இந்த நினைவை மற்றும் உங்கள் முன் கூறி இந்த பெருமைக்கு சொந்தக்கார குடும்பம் என்ற அளவிலே உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுமைக்குரிய ஒன்றிய செயலாளர் மானமிகு ஐயா PC ராஜன் அவர்களை உரையாற்ற அழைக்கும். சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இதுதான் RSS BJP அரசு, இதுதான் திராவிட மாடல் அரசு என்ற பரப்புரையை மேற்கொள்ள, தமிழ்நாடு முழுவதும் இந்த பரப்புரையை மேற்கொள்ள இன்றும் இளம் வயது போல், இளம் சிங்கம் போல் 10 வயதிலே கடலூரிலே மேடையேறி கர்ச்சித்த அந்த இளம் வயது சிறுவன் இன்றும் சிறுவனாகவே வருகை தந்து இந்திய அரசியல் எதை நோக்கி செல்கிறது, பக்கத்து மாநிலங்கள்லாம் எதை நோக்கி செல்கின்றன, தமிழ்நாட்டினுடைய அரசு எப்படி செயல்படுகிறது என்பதை நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மானமிகு பேராசிரியர் கி. வீரமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தொடக்க உரை ஆற்ற இருக்கின்ற நெல்லை கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் கிரகாம்பல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பிரின்ஸ் பெரியார் அவர்களே, பெரியார் செல்வம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் மணிசூரியன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சாந்தி சுபாஷ் அவர்களே, உரையாற்ற இருக்கின்ற செல்வ கருணாநிதி அவர்களே, உரையாற்ற இருக்கின்ற ஜார்ஜ் கோசல் அவர்களே, கூட்டணி கட்சிகளாக வருகை தந்திருக்கின்ற ஜார்ஜ் வில்சன் அவர்களே, துரை அவர்களே, மற்றும் இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற செல்வ சுந்தரசேகர் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு RSS என்ன செய்கிறது, திராவிடம் என்ன செய்கிறது என்ற தலைப்பு இருந்தாலே அதுவும் பாராட்டக்கூடியதுதான். ஏனென்று சொன்னால், சுமார் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர் பெரியாருடைய கொள்கைகளை தங்கு தடையின்றி தைரியமாக வழக்குகள் எது வந்தாலும் அதை எதிர்கொள்ள ஆற்றலோடு இன்று வரை கர்ஜித்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த பெரியாரையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய மத்தியிலே வருகை தந்திருக்கின்ற பெரியவர் திராவிட கொள்கைகளை கட்டி காக்கக்கூடியவர், RSSஐ எதிர்த்து பகிரங்கமாக குரல் கொடுக்கக்கூடியவர். இதிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே சில அச்சங்கள் ஏற்படலாம். நம்முடைய பெரியவர் இப்படி பேசிவிட்டால் நம்முடைய ஓட்டு வங்கிகள் சரியுமே என்று. அது அப்படி அல்ல. திராவிட கழகம் யாருக்கும் எதிரான ஒரு கட்சி அல்ல. திராவிட கழகத்தினுடைய கோட்பாடுகள், கொள்கைகள் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான். இன்று இதற்கு எதிர்மறையாக இருக்கின்ற RSSனுடைய கொள்கை யாருக்கும் எதுவும் கிடையாது, எனக்கு மட்டும்தான் என்பதுதான் அவர்களுடைய கொள்கை. எந்த கொள்கை வெற்றி பெறும்? எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் வெற்றி பெறும். பெரியார் அவருடைய சுயமரியாதை இயக்கம், திராவிட கழகம், இவையெல்லாம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கின்றது.
இங்கே நம் மத்தியிலே பெருந்திரளாக கூடியிருக்கின்ற தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முன்பாக தாய்மார்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அதாவது உயர்ஜாதி என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள், அதை சார்ந்திருக்கின்றவர்கள் விதவையனுடைய திருமணத்தை எதிர்த்தவர்கள். ஒரு கணவர் இறந்துவிட்டால் அந்த தாய் தீக்குளிக்க வேண்டும். இதை எதிர்த்து வந்தவர்தான் பெரியார். பெரியாருடைய கொள்கைகள் நாட்டிலே புரட்சிகள் ஏற்பட்டது. 5 வயது சிறுவனையும் 5 வயது சிறுமியையும் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். இவர்தான் எதிர்காலத்தில் மணமகனாக மணமகளாக வர வேண்டும் என்று. ஏதோ ஒரு நடையில் யாரோ ஒருவர் அந்த சிறுவன் இறந்துவிட காரணமாக இருந்தால் அந்த பெண் கடைசி வரையும் திருமணம் முடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் பிராமணருடைய கொள்கை, மனு தர்மத்தினுடைய கொள்கை. அதை எதிர்த்துதான் பெரியார் வந்தார். இந்துக்களுக்கு எதிரி, தெய்வத்திற்கு எதிரி, வழிபாடுகளுக்கு எதிரி என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை நம்முடைய திராவிட கழகத்தின் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி அல்ல. பெரியாருடைய கொள்கை எல்லோரும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், எல்லோரும் வழிபட வேண்டும், அந்த வழிபாட்டிலையும் சம உரிமை வேண்டும் என்பதுதான் பெரியாருடைய கொள்கை. இந்துக்களுக்கு விரோதி என்று சொன்னால் வைக்கத்தில் போராடி அந்த மக்களை அவர் அழைத்து செல்வாரா? ஆகையினால் இன்று தவறாக புரிந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே நம்முடைய கருத்துக்களையும் நாம் பதிய வைக்க வேண்டும். ஆர்எஸ்எஸ் உங்களை படிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. ஆர்எஸ்எஸ் உங்கள் குலதொழிலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆர்எஸ்எஸ் வேலைக்கு போகக்கூடாது என்கிறதை சொல்லுகிறது. வேலையிலே இருக்க வேண்டியவர்கள் யார் என்பதை அவர்கள் நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் உடைத்துதான் தந்தை பெரியார் அவர்கள் திராவிட கழகத்தின் மூலமாக சில கொள்கைகளை வைத்தார்கள். அந்த பெரியவரை பற்றி பாரதிதாசன் சொல்லுகிறார், தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பியே உலகம் தொழும், அந்த மனதிலிருந்து எழும்பி வரும் சிறுத்தை என்று சொல்லி பெரியாரை பற்றி பாரதிதாசன் சொல்லுகிறார். அந்த வகையிலே ஒரு முரட்டு சிங்கமாக பெரியார் இருந்தார். அந்த முரட்டு சிங்கத்திற்கு துணையாக இன்று இளம் சிங்கமாக இருந்து இன்றும் இளம் குரலாக கர்ஜித்து கொண்டிருக்கின்ற பெரியாராக பார்க்கின்ற அவர்களுடைய இந்த தொடர் பரப்புரை வெற்றி பெற வேண்டும் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றிய செயலாளர் மாண்புமிகு ஐயா செல்வ கருணாநிதி அவர்கள். சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கும் இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசு. இவ்வளோ தான் தலைப்பு. வேறு எந்த தலைப்பையுமே நம்ம வைக்கலை. இந்த தலைப்பை போட்டு இன்றைக்கி களக்காடு பஸ் ஸ்டாப்பில் தெப்பக்குளம் பக்கத்தில் மண்டப வாசலில் ஒரு 4-5 போர்டு வச்சுருந்தோம் நேற்று. அதை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி நிர்வாகிகள், எனக்கு முன்னால் பேசிய தோழர் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் பிஜேபி அரசுன்னு சொல்லுது கூட அவங்களுக்கு வெக்கமாக இருக்குது. அப்புறம் எதுக்கு அந்த கட்சியை நடத்தணும்? இது என்னோட கேள்வி. நேற்றைய தினம் நானும் அண்ணன் பிசி ராஜன் ஒன்றிய செயலாளர் அவர்கள், களக்காடு நகர செயலாளர் மணீஸ்வரன் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து நம்மளோட 5 போர்டையும் கலட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 3 பேர் ஒரு மணி நேரம் களக்காடு காவல் நிலையத்தில் போய் உட்கார்ந்துருந்தோம். இதில் என்ன தவறு இருக்குது நீங்கள் படித்து பாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் இந்த பரப்புரை கூட்டம் இந்த தொடர் கூட்டம் நடந்துகிட்ருக்கு. களக்காட்டில் மட்டும் ஏன் இந்த நீங்கள் போர்டை கலத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே நம்முடைய சபாநாயகர் ஐயா அவர்களை வச்சு எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி பேசி, திரும்ப நம்முடைய டிஎஸ்பிக்கு பேசி, அப்போவும் அதை மண்டபத்துக்குள்ளே வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் அனுமதி கொடுத்தாங்க. இவ்வளோத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு
இதுதான் பெரிய விஷயம். நம்மோட அரசு, ஆளுங்கட்சி, நம்ம காவல்துறையை குறை சொல்லக்கூடாது. அப்படி அவங்கள பயங்காட்டி வைக்காங்க. கேட்டால் காரணமே இல்லாமல் ஆர்ப்பாட்டம், போராட்டம், அரங்கேற்றி வருகிறது பிஜேபி அரசு. மேல இன்னொன்று ரொம்ப கேவலமா இருக்கு. யார் அந்த போர்டை கலத்துறாங்க அப்படின்னா, கலத்த சொல்லி எஸ்பிக்கும் காவல்துறைக்கும் ப்ரெஷர் கொடுக்காங்க, அழுத்தம் கொடுக்காங்கன்னா, யார இன்னைக்கு மானத்தோட வேட்சி சட்டையோட தந்தை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் நம்ம ஐயா வீரமணி அவர்களும் இந்த தமிழ்நாட்டில் நடமாட விட்டாங்களோ, அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பார்ப்பனர் செய்தால் அது கவலையாக இருக்காது எனக்கு. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர், நானும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் நிர்வாகின்னு சொல்லிட்டு இந்த களக்காடு பகுதியில் அவர் இந்த மனுவை கொடுக்குறாரு, இந்த அழுத்தத்தை கொடுக்குறாரு. கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. இதெல்லாம் நினச்சி இவங்களெல்லாம் இப்படி வளர்த்து விடணுமான்னு இன்றைக்கு பெரியார் இருந்தால் வருத்தப்பட்டிருப்பாரு எனக்கு தோணுச்சு. நேற்று காவல் நிலையத்தில் நம்ம திராவிட கழக தோழர்கள் ஒரு 5 பேர் என்னோட இருந்தாங்க. வேறு வழி இல்லாமல் நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் பேரில், இல்லைன்னா ஆர்எஸ்எஸ்ஸா பிஜேபியா இல்லை திராவிட அரசா மாடல் அரசா என்று போட்டு பார்த்து விடுவோம் என்று சொன்ன பிறகுதான் இந்த போர்டே தரப்பட்டது. அதான் உண்மை. ஐயாவை பற்றி சொல்லணும்னா, தந்தை பெரியாரோடு, அறிஞர் அண்ணாவோடு, கலைஞரோடு பயணம் செய்து இன்றைக்கு நம்மோடும் இந்த களக்காட்டில் இந்த பொதுக்கூட்டத்தை பேசி முடித்து நான் உங்களோடும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று அவர் இந்த உறுதியாக இருப்பதை நினைத்து பெருமிதம் கொள்வதோடு மட்டுமல்லாமல், வருங்காலங்களில் எங்களுடைய ஆயுள் காலம் வரைக்கும் உங்களுடைய கழக பணி தொடர வேண்டும். எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேராக செயல்படும் இந்த திராவிட கழகம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொருளாளர் ஐயா அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற திராவிட கழகத்தினுடைய இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவர்களே, இந்த கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் கிரகாம்பல் அவர்களே, மற்றும் வந்திருக்கின்ற திராவிட கழக நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கழக நிர்வாகிகளே, அனைவரையும் வரவேற்று, இன்று தமிழ்நாடு திராவிட மண்ணாகவும் அந்நிய சக்திகளும் பார்ப்பன சக்திகளும் இந்த மண்ணிலே ஊடுருவாமல் இருப்பதற்கும் எவ்வாறு திராவிட முன்னேற்ற கழகமும் தலைவர் கலைஞரும் தலைவர் தளபதியும் எவ்வாறு உழைக்கிறார்களோ அதற்கு இணையாக அந்நிய சக்திகளும் பார்ப்பன சக்திகளும் இந்த மண்ணிலே வரவிடாமல் தடுப்பதற்கு ஐயா வீரமணி அவர்கள் இந்த வயதிலும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று பரப்புரை மேற்கொள்கிறார்கள். அவருடைய பரப்புரை வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பெருமைக்குரிய பொறியாளர் மானமிகு சந்திரசேகரன் அவருடைய மருமகன், கீழப்பாவூர் கழக பொதுக்குழு உறுப்பினருடைய மகன் டாக்டர் மானவீரன், அவருடைய இணையர் சண்முகப்பிரியா ஆகியோர் நம்முடைய ஐயா அவர்களுக்கு அவருடைய குழந்தை பிறந்ததன் மகிழ்வாக நன்கொடை அளித்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். பெரியாரை உலகமயமாக்கும் பணியில் நாள்தோறும் உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த தலைவர்தான் எனக்கு ஒரு 31 ஆண்டுகளுக்கு முன்பு மானவீரன் என்ற ஒரு பெயரை சூட்டினார். இன்றைக்கி யாரோ தமிழ் தேசியம்ன்ற பேரில் மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி மானத்தையும் வீரத்தையும் என் பெயரிலும் என் உயிரிலும் விதைத்த ஒரு தலைவர். இன்று ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கை இணையேற்பு விழா எனக்கும் சண்முகப்பிரியா அவர்களுக்கும். அந்த திருமணமும் ஆசிரியர் அவர்களினுடைய தலைமையில்தான் நடைபெற்றது. ஆனால் நாங்கள் அன்று கொரோனா காலம் இருந்த காரணத்தினால் அவரால் நேரடியாக வர முடியவில்லை. அதனால் காணொளி மூலமாக அந்த திருமண விழா நடைபெற்றது. இன்று ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு செம்மொழி நாளான
முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய பிறந்த நாள் அன்று ஜூன் 3 அன்று எங்களுக்கு ஒரு அழகான மகள் பிறந்தாள். அந்த மகளுக்கு எனக்கு பெயர் வைத்த அதே தலைவர் தான் மீண்டும் பெயர் வைக்க வேண்டும் என்று விரும்பி இதே களக்காட்டில் நடைபெற இருந்த பொதுக்கூட்டத்திற்காக நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் இந்த நிகழ்வு ஒரு 2-3 முறை தடைப்பட்டது ஆசிரியரினுடைய உடல்நிலை காரணமாக. பின்பு 29 ஜூலை அன்று என்னுடைய மகளுக்கும் ஆசிரியர் காணொளி வழியாக, அதுவும் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து கொண்டு, அதுவும் அவருக்கு அறுவை சிகிச்சை முடிந்த ஒரு நாளுக்கு பிறகே எங்களுக்கு காணொளி மூலமாக சென்னையில் இருந்து கொண்டே பெயர் சூட்டி எங்கள் மகளுக்கும் பெருமையை தந்தார். இன்னும் நான் ஒரு மருத்துவர், அதுவும் அனஸ்தீசியாலஜிஸ்ட், மயக்கவியல் மருத்துவர். ஆசிரியருக்கு நடந்த சர்ஜரியும் என்னன்னு தெரியும், அதுக்கு அனஸ்தீசியா கொடுக்கணுன்னா என்ன ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு தெரியும். 93 வயதில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு, அதுவும் ஏற்கனவே இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ஸ்டெண்டெலாம் வச்சு என்னென்ன சர்ஜரி இருக்கோ பல சர்ஜரி ஆசிரியருக்கு வந்து நடந்திருக்கு. பல அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றிருக்கின்றன, பல மருத்துவ பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளையெல்லாம் கடந்து இன்றும் இந்த திராவிட இனத்திற்காக, இந்த தமிழ் இனத்திற்காக உழைத்து அழுத்து கொண்டிருக்கின்ற இன்றைய முதல்வர், சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வழிநடத்தி செல்கின்ற எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு, அதே நேரத்தில் இந்த பெரியார் உலகத்திற்கு இதுவரையில் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக 1,35,000 ரூபாயை அளித்துள்ளோம். இன்று என்னுடைய மகளையும் ஐயாவிடம் காட்ட வேண்டும் என்ற நோக்கிலும் அந்த பெயரை மீண்டும் நாங்கள் புதுப்பித்துக் கொள்கிறோம். அவருடைய பெயர், ஆசிரியர் ஐயா சூட்டிய பெயர் அன்பினி ஆரெழில் என்பது. அதையும் நான் உங்களிடம் சொல்லி மகிழ்ந்து இந்த பெரியார் உலகத்திற்கான இன்னும் ஒரு சிறு நன்கொடை 10,000 ரூபாயை ஆசிரியர் அவர்களிடம் அழைக்கிறேன். கொடுங்க வாங்க. சொன்னோடனே நீங்கள் சொல்லுங்க. முதல்ல ஃபோட்டோ எடுத்துருவாங்க. இப்படி திரும்புங்க ஐயா. போங்க. டாக்டர் மானவீரன் அவருடைய மாமனார் மாணவகு பொறியாளர் சந்திரசேகரன் அவர்களும் ரூபாய் 25,000 பெரியார் உலகத்துக்கு வழங்குகிறார். பெரியார் உலகத்திற்கு அருமை பெரியோர்களே, நம்முடைய அறிவுலக பேராசான் உலகத் தலைவர் தந்தை பெரியாரின் அருந்தொண்டினை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக நமது வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் திருச்சி சிறுகனூரில் அமைக்க உள்ள 110 கோடி ரூபாய் செலவில் அமைய உள்ள பெரியார் உலகத்திற்கு நம்முடைய பெருமைக்குரிய வணக்கத்திற்குரிய ஐயா அவர்கள் நிதி திரட்டி தமிழ்நாடு முழு நிதி திரட்டி வருகிறார்கள். அதனுடைய முதலாவதாக தொடர்ச்சியாக இந்த நிதி திரட்டல் பணி நடந்து கொண்டிருக்கிறது. நமது சமூக நீதியின் சரித்திர நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4ஆம் தேதி மாநாட்டில் அறிவித்தார்கள். அவருடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் 1,70,20,20,000 வழங்கினார்கள் என்பதை இந்த கூட்டத்திலும் அவர்களுக்கு நன்றி கூறி இப்பொழுது நன்கொடை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி தொடர்கிறது. நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு ஐயா டாக்டர் வேல்முருகன் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். கொஞ்சம் இருங்க அவங்க ஐயா அப்புறம் நீ கொஞ்சம் இருங்க அப்புறமா அடுத்து கன்னியாகுமரி மாவட்ட கழகத்தின் சார்பில் வழங்கப்படுகிறது. வாங்க வாங்க போங்க போங்க டக்குன்னு மொத்தம் அப்படி அறிவிச்சுட்டு போங்க. குமரி மாவட்ட திராவிடர் கழகம் சார்பில் தொகை 1,26,000 முதல் தவணையாக வழங்குகிறோம்.
கையில் இருக்கிற பணத்தை கொடுத்துருப்பாங்க, மறந்துடாதீங்க. ஐயா சிவதான ஐயா. இருங்க 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 நீங்கள் விடுதலை சந்தா, விடுதலை தேனி வெற்றிவேந்தன் அவர்கள் வழங்குகிறார்கள் 10,000. ஐயா கொடுத்தாச்சா? ஐயா எவ்வளோங்க? ஐயா ஐயா எவ்வளோ? 1,26,500 முதல் தவணையாக வழங்கி இருக்கிறார்கள். அடுத்து அவங்க ஊரில் நிகழ்ச்சி இருக்குது, அங்கே கொடுப்பாங்க 10 லட்சம். வாங்கிக்கோ. நம்முடைய புகழ்மிக்க பேச்சாளர் மாணவக முத்தமிழ் அவர்கள் இப்பொழுது 5,000 வழங்குகிறார். நெல்லை முத்தமிழ். நம்முடைய சேரன் மகாதேவி ஒன்றிய கழகத்தினுடைய தலைவர் செல்வ சுந்தரசேகர் அவர்கள், சேரன் மகாதேவி ஒன்றிய தலைவர் ஐயா முருகேசன் அவர்கள் 10,000 வழங்குகிறார். அடுத்து ஐயா ஒன்று சரி. அடுத்து தூத்துக்குடி மாவட்ட திராவிடர் கழக வாங்க வேகமாக பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் மானமிகு ஐயா வெங்கட்ராமன் அழைக்கப்படுகிறார்கள். நிதி கொடுக்கிறார். போங்க 1 லட்சம். தூத்துக்குடி மாவட்ட பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய தலைவர் ச வெங்கட்ராமன் அவர்கள் 1 லட்சம் ரூபாயை இங்கே நன்கொடையாக அளிக்கிறார். தூத்துக்குடி கன்னியாகுமரியில் தனி நிகழ்ச்சி கூட்டம் நடைபெற உள்ளது. அதில் மேலும் வழங்கப்பட இருக்கும். அவ்வளோதானே. என்ன கொடுக்குறீங்களா? போங்க டக்குன்னு. திருநெல்வேலி மாவட்ட கழக துணை செயலாளர் தொடர் மகேஷ் அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர் மகேஷ் அவர்கள், துணைச் செயலர் மாரி கருணாநிதி ஆகியோர் வழங்குகிறார்கள். நம்முடைய பெருமைக்குரிய மாவட்ட செயலர் ஐயா கிரகாம்பல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தோழர் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சந்தா வழங்குகிறார்கள். மூன்று லட்சமா? நமது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஐயா அவர்கள் எல்லாரும் நின்று ஐயா போங்க மாவட்டம் ஐயா சந்திரசேகர் சார் இங்கே வாங்க, எல்லாம் நின்றுங்க. சந்திரசேகர் ஐயா போங்க, நின்றுங்க நின்றுங்க அப்படியே நின்றுங்க. இல்லை அதை நீங்கள் ஐயா சொல்லாமல் கொடுங்க. நம்முடைய மாவட்ட செயலர் ஐயா அவர்களுக்கு நன்றி. 3 லட்சம் ரூபாயை வழங்கி இருக்கிறார்கள். உங்களுடைய கரவொலி மூலமாக பாராட்ட வேண்டுகிறோம். சொல்லிடுறேன், நீங்கள் பேசுகிறீங்க. நம்முடைய செல்வ கருணாநிதி அவர்கள் வணக்கத்திற்குரிய ஐயாவிடம் நிதி செல்வ கருணாநிதி ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். அந்த நம்முடைய ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மானமிகு ஐயா கிரகாம்பெல் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் களக்காடு ஒன்றிய குழுவின் சார்பாக மாவட்ட செயலாளருக்கும் ஆசிரியருக்கும் கைத்தறி ஆடை அணிவிக்கிறோம். சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசு, இதுதான் திராவிட மாடல் அரசு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற திருநெல்வேலி திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்
மானமிகு இரா வேல்முருகன் அவர்களே, சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற மானமிகு ஆசிரியர் ஐயா வீரமணி ஐயா அவர்களே, முன்னிலை வைக்கின்ற திருநெல்வேலி திராவிட கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் அவர்களே, மாநில தலைவர் பெரியார் வீர விளையாட்டுக் கழகத்தினுடைய மாநில தலைவர் சுப்பிரமணியன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் அழகி சந்திரசேகர் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே, மானமிகு பெரியார் செல்வம் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் அன்பு சகோதரர் ஜார்ஜ் கோசல் அவர்களே, நகர கழக செயலாளர் மணிசூரியன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் PC ராஜன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் அன்பு சகோதரர் செல்வ கருணாநிதி அவர்களே, நகர்மன்ற தலைவர் அன்பு சகோதரி சாந்தி சுபாஷ் அவர்களே, மாநில தலைமைச் செயற்குழு உறுப்பினர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் துரை அழகன் அவர்களே, களக்காடு நகர செயலாளர் திருமணி அவர்களே, வள்ளியூர் நகர கழக செயலாளர் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு சகோதரர் நம்பிராஜன் அவர்களே, வள்ளியூர் நகர தலைவர் வெள்ளப்பாண்டி அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற செல்வ சுந்தர சேகர் அவர்களே, திருக்கரங்குடி பேரூர் செயலாளர் கசமுத்து அவர்களே, தம்பி ஆதி பாண்டி அவர்களே, ஆதி பரமேஸ்வரன் அவர்களே, சேகர் அவர்களே, முருகன் அவர்களே, இளங்காமணி அவர்களே, ஜார்ஜ் அவர்களே, ராஜா அவர்களே, ஜின்னா அவர்களே, முத்துசாமி அவர்களே, பிச்சுமணி அவர்களே, மாவட்ட பிரதிநிதி ஐயப்பன் அவர்களே, கோபி என்ற கோபாலகிருஷ்ணன் அவர்களே, வந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு தண்ணி மட்டும் இந்த களக்காடு மாநகரத்திற்கு ஐயா வீரமணி ஐயா அவர்கள் மூன்று தடவை டேட்டு கொடுத்திருந்து ஐயா அவர்கள் ஒரு சில காரணங்களால் வர முடியவில்லை. இன்று எப்படியாவது களக்காடு மக்களை வந்து சந்திக்க வேண்டும், இந்த கூட்டத்தை சொன்ன தேதியில் நடத்த வேண்டும் என்று ஏறக்குறைய காலையிலே தென்காசியில் ஒரு மீட்டிங், தென்காசிக்கு பிறகு இன்னைக்கு வந்திருக்காங்க. அதே போல் நேற்று பக்கத்து மாவட்டத்தில் மீட்டிங்கு. இந்த 93 வயதிலும் பெரியாருடைய கருத்துக்களை கிராமங்கள் தோறும், இல்லங்கள் தோறும், வீதிகள் தோறும் பெரியாருடைய சுயமரியாதை கருத்துக்களை தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமெல்லாம் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு நெல்லை கிழக்கு மாவட்டத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை கூறி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். பெரியார் இல்லை என்றால் தமிழகம் இல்லை, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாரும் அழகா சொன்னாங்க. எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னா திராவிடம், குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு தான் உண்டு அப்படின்னு சொன்ன அன்பு சகோதரி சாந்தி சுபாஷ் அழகா சொன்னாங்க. அது பிஜேபி அப்படிங்கிறத தெளிவா அந்த RSS உடைய கொள்கைங்கிறத அழகா சொன்னாங்க. இந்த நிலைமைக்கு வருவதற்கு இன்று நாமெல்லாம் வேட்டி கொடுத்து இன்று இந்த மேடையில் நின்று பேசணும்னா அதற்கு நம்முடைய தந்தை பெரியார் உடைய சமூக நீதி கருத்துக்கள் 1924 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் 20 தீர்மானங்களை ஐயா அவர்கள் நிறைவேற்றினார்கள். அது 20 தீர்மானமும்
பெண்களுக்கான தீர்மானங்கள். பெண் கல்வி வேண்டும், பெண்ணுக்கு சொத்திலே சம உரிமை வேண்டும், பெண்கள் பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடைய வேண்டும், பெண்கள் குறிப்பிட்ட ஒரு 5 வகுப்பு வரை எல்லா மாநிலத்தில் 5 வகுப்பு வரை எல்லாரும் பெண் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று பெண் கல்விக்காக 20 தீர்மானங்கள் 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டில் ஐயா தந்தை பெரியார் அவர்களால் ஏற்றப்பட்டது. அந்த கருத்துக்களை பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள், இப்பொழுது தளபதி அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். சொல்லப்போனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு முதலாக பொறுப்பேற்றவுடன் சொன்ன வார்த்தை, இந்த அரசு பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்னார். அதே போல நம்முடைய கலைஞர் அவர்கள் தமிழக அரசுதான் பெரியார், பெரியார் தான் தமிழக அரசு என்று சொன்னார். பெரியாருடைய ஏன்னா பெரியார் எந்த ஒரு அரசு பொறுப்பிலையும் இல்லை. அவருடைய கருத்துக்களை சட்டமாக்குவதற்கும் அதை அரசு நடைமுறைப்படுத்துவதற்கும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே போட்டியிட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த சமூக நீதி கருத்துக்களை, பெரியாருடைய கருத்துக்களை சட்டமாக்க வேண்டுமானால் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் வேண்டும். அதற்கு தேர்தலை சந்திக்க வேண்டும். தேர்தலை சந்தித்தால்தான் இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்ற கருத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தேவதாசி முறை அப்படின்னு ஒரு முறை இருந்தது. தேவதாசி முறைங்கிறது எவ்வளவு பெண்களை கேவலப்படுத்துகின்ற, ஒரு இழிவுபடுத்துகின்ற ஒரு முறை. அந்த முறையை நம்முடைய கலைஞருடைய அரசு சட்டமன்றத்திலே அதை தடை செய்வதற்காக சட்டம் கொண்டு வரும் பொழுது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அதை எதிர்த்தார்கள். அப்பொழுது அருமையாக நம்முடைய கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், தேவதாசி முறையை ஒழிக்க வேண்டும், ஒழிப்பதற்கு நீங்கள் தடையாக இருந்தீர்களானால் எங்கள் குலத்து பெண்கள் வரமாட்டார்கள், வேண்டுமென்றால் உங்கள் குலத்து பெண்களை வைத்து அந்த தேவதாசி முறையை செயல்படுத்தி விடுங்கள் என்று சொன்னார். அந்த அளவுக்கு துணிவாக ஒரு சமுதாயம். ஏன்னா நீங்கள் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய அப்பா தாத்தா காலத்தில் நம்ம துண்டு போட முடியாது, சட்டை போட முடியாது, ஒரு குறிப்பிட்ட தெருவுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஏன் வைக்கத்துக்கு போனோம், நம்ம ஊர்லேயே பார்த்தா நம்ம ஊர்லேயே நம்ம போக முடியாது, எந்த தெருக்குள்ளேயும் நம்ம போக முடியாது. நம்ம காப்பி கடையில் சிரட்டையில் தான் காப்பி குடிக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் மாற்றியது நம்முடைய தந்தை பெரியார். அப்படின்னு ஒரு மனிதர் இல்லைன்னா இன்றைக்கு தமிழ்நாடு ஏன்னா பெரியார் இல்லாமல் தமிழ்நாடு இல்லை. அரசியல் இன்னைக்கு அவர் இறந்து 40 ஆண்டுகளுக்கு மேல் ஆனாலும் இன்று வரை நாம் அவரை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துக்கும் இந்த ஆரிய சித்தாந்தத்துக்கும் தான் இப்போ சண்டையே நடக்குது, போட்டியே நடக்குது, தேர்தலே நடக்குது. அதுதான் அழகான தலைப்பு. உங்களுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் மாடலா, பிஜேபி மாடலா, திராவிட மாடலா? திராவிட மாடல்ங்கிறதே இது தந்தை பெரியாருடைய சித்தாந்தம். தந்தை பெரியாருடைய சித்தாந்தம் தான் ஜாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும். அதற்கு கல்வி வேண்டும். அதற்கு கல்வி வேண்டும் என்பதற்காக எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திராவிட மாடல் அரசு. எனக்கு முன்னால் பேசிய மாவட்ட கழக செயலர், திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி அருமையாக பேசினார்கள். திராவிட மாடல் அரசனுடைய கல்வி, ஏன்னா கலைஞர் அன்னைக்கு பண்ணது 8ஆம் வகுப்பு வரை படித்தா அவங்களுக்கு 5000 ரூபா, 12ஆம் வகுப்பு வரை படித்தா 25000 ரூபா திருமண உதவி திட்டம். 96 வரும்போது 2006 வரும்போது உள்ள திட்டங்களை எல்லாம் அருமையாக சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்குள்ள திட்டங்களையும் அருமையாக மாதம் 1000 ரூபாய் திட்டம், எல்லா திட்டங்களையும் அருமையாக சொன்னாங்க. அதே போல பெண்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சுபிட்சம் வந்தால் தான் அந்த வீட்டில் ஒரு நல்ல நிலைமை உருவாகும் என்பதற்காக விடியல் பயண திட்டம், இப்படி எத்தனையோ திட்டங்களை இன்னைக்கு
நம்முடைய தளபதி அவர்கள் பெண்களுக்காக மகளிர் உரிமை திட்டம் இன்னைக்கு வந்து 1,15,00,000 பேருக்கு இன்னொரு 10-15 நாளில் இப்போ ஒரு 15 லட்சம் பேருக்கு எல்லாமே சாங்ஷன் ஆகியிருக்கு. நாடு முழுவதும் ஏறக்குறைய எல்லா மகளிருக்கும் அதை கொடுக்கக்கூடிய லெவலில் இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் திட்டம் நம்ம பார்த்து தான் தலைவர் தளபதியை பார்த்து தான் கர்நாடகாவில் கொடுத்தாங்க. மகாராஷ்டிராவில் இதை காட்டி தான் அவங்களே இது பண்ணியிருக்காங்க. இதே மகாராஷ்டிரா அதே மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியான திட்டத்தை கொண்டு வருவது நம்முடைய திராவிட மாடல் அரசு. இதை பார்த்து தான் அவங்க அதை செய்கிறாங்க. கல்வியில் இன்னைக்கு தான் இவங்க சொல்கிறாங்க இத்தனை மருத்துவக் கல்லூரி வேணும்னு. ஏறக்குறைய தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுதே ஏறக்குறைய 25-28 மருத்துவக் கல்லூரிகள், ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்று கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு படித்தாதான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நான் ஒரு வாட்ஸ்அப்பில் கூட ஒரு இது பார்த்தேன். ஒரு வெளிநாட்டில் சுவிட்சர்லாண்டில் இருந்து ஒரு இன்ஜினியர் பேட்டி கொடுக்குறாரு. நான் இன்றைக்கு இந்த சுவிட்சர்லாண்டில் வந்து இருக்கிறேன்னா அதற்கு காரணம் யார் என்றால் தந்தை பெரியார் அப்படிங்கிறதுல அந்த அளவுக்கு நம்முடைய சமூகம் நம்முடைய இளைஞர்கள் படித்து இன்றைக்கு இந்த நிலைமையை அடைந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு தந்தை பெரியார் இட்ட வித்து. அதே போல தம்பி PC ராஜா திராவிடர் கழகம் இறை கொள்கைக்கு எதிர்ப்பானதல்ல, இவங்க வந்து வித்தியாசமாக சொல்றாங்க அப்படின்னு சொன்னார். திராவிட மாடல் அரசு 1971ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்து சமய அறநிலைத்துறை என்று ஒரு தனி துறையையே உருவாக்கி எல்லா ஆலயங்களிற்கும் குடமுழுக்கு, கோயில் பூஜை, அன்னதான திட்டம், அப்படி எல்லா திட்டத்தையும் அந்த ஆன்மீக திட்டத்தையும் செயல்படுத்தியது இந்த திராவிட மாடல் அரசு. இன்றைக்கு இந்த தளபதி அவர்கள் 4500 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறார். அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம், ஏன்னா நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் போகலாம், இருக்கவன் சாமி கும்பிட்டுட்டு போட்டு, இல்லாதவன் சும்மா இருந்துட்டு போட்டுங்கிறதுல எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கையில் 4500 கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கு செய்தவர் நம்முடைய தளபதி அவர்கள். எல்லா கோயில்களையும் தேர்களையும் ஓட்டச் செய்தவர். திருவாரூர் தேர் ரொம்ப நாள் ஓடாமல் இருந்த திருவாரூர் தேரையை ஓடச் செய்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அப்படின்னா நீங்க வந்து பார்க்கணும், அந்த அளவுக்கு எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்றார் தலைவர் கலைஞர் அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார். அதனால மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், அதற்கு கல்வி வேணும். இந்த அடிமை தலையிலிருந்து நம்ம ஆலயத்துக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் கோயில் பக்கத்தில் பெரியார் கோயில், பெரியார் சிலை இருக்கும். ஏன்னா அந்த கோயிலுக்குள்ள நுழைய விட்டதே பெரியார் தான். இல்லைன்னா நம்ம வெளியே தான் இருக்கணும். ஒரு அவங்களுக்கு அதுக்கு நினைவு சின்னம் தாங்க. இல்லைன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போக முடியாது. புராணத்தில் நீங்கள் பார்த்தீங்களா, நந்தனார் நாளைக்கு போகிற தில்லைக்கு ஒரு நந்தனார் ஒரு சரித்திரம். 64 நாயன்மாரில் நந்தனார்னு ஒரு நாயனார் உண்டு. அந்த நாயனார் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த ஆள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. அந்த ஆள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக தினமும் அந்த நந்திக்கு வெளியே நின்று கும்பிட்டுட்டு, சாமியை நான் நாளைக்கு தில்லைக்கு போகிறேன், நாளைக்கு தில்லைக்கு போகிறேன்னு சொல்லுவார். அவருக்கு இன்னொரு பேர் நாளைக்கு போவார்னே ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே தீண்டாமை, கோவில் அந்த நாயன்மாரில் ஒரு ஆளுக்கே கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கிற ஒரு நிலைமை இருந்திருக்கு. நம்ம ஒரு சாதாரண குடிமகனும் இன்றைக்கு எல்லா ஆலயத்தில் உள்ளுக்க போகலாம், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்கும் எல்லாங்கிறதுல நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த அளவுக்கு செய்தாங்க. பேரறிஞர் அண்ணாவிற்கும் தலைவர் கலைஞருக்கும் தந்தை பெரியாருடன் எவ்வளவு தொடர்பு இருந்ததோ அதே போல பெருந்தலைவர் காமராஜருக்கும் தந்தை பெரியாருக்கும் தொடர்பு உண்டு. இன்னைக்கு நீங்க இதே பிஜேபி RSS சொல்றீங்களா, அன்றைக்கு 1966ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 7ஆம் நாள் நியூ டெல்லியில் பெருந்தலைவர் காமராஜர் இருந்த இடத்தை அவருடைய வீட்டில் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது தீ வச்சாங்க. அது யாரு? இதே பிஜேபி RSS அரசு. அந்த ஜனசங்கம் அன்னைக்கு ஜனசங்கம் இருந்தது. அன்றைக்கு இந்த பிஜேபி கட்சி கிடையாது, இதனுடைய மூல கட்சியான ஜனசங்கம் இருந்தது.
அந்த ஜனசங்கம் இவரை பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதை எதிர்த்ததற்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வீட்டிற்கு தீ வைத்தார்கள். அவரை கொலை செய்ய முயற்சித்தார்கள். அந்த நேரத்தில் ஐயா வீரமணி ஐயா அவர்கள், நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் காமராஜர் கொலை சரித்திரம்ங்கிற ஒரு புக்கை எழுதினாங்க. காமராஜர் கொலை சரித்திரங்கிறத அந்த இதில் விவரமாக அப்படியே ஆசிரியர் ஐயா அவர்கள் எழுதினாங்க. ஏன்னா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அந்த மக்களுக்கும் உள்ள போராட்டம் தான் அது. இந்த கருத்து, இந்த மீட்டிங் உள்ள கருத்துக்கு அது ஒரு சால சிறந்த ஒரு தலைப்பு. அதனால தான் நான் அந்த இதை சொல்கிறேன். அதே போல் பெருந்தலைவர் காமராஜரோட அவர் குடியேற்றத்தில், ஏன்னா அவர் முதலமைச்சராக பதவியேற்றுட்டார், குடியேற்றத்தில் தேர்தலில் நிற்கிறாரு. முதலமைச்சராக பொறுப்பேற்று 4 மாதங்கள் ஆகின்றன. 4வது மாதத்தில் அவர் குடியேற்றத்தில் தேர்தலில் நிற்கிறாரு. அந்த தேர்தலில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சப்போர்ட் கொடுக்குறாங்க. தந்தை பெரியார் பச்சை தமிழன் நிற்கிறார், எல்லோரும் வாக்களியுங்கள் என்று பெருந்தலைவர் காமராஜருக்கு அவர் ஆதரவாக வாக்கு கேட்கின்றார். அப்படி பெருந்தலைவர் காமராஜரோடு தொடர்புடையவர், பேரறிஞர் அண்ணாவோடு தொடர்புடையவர், அதே போல நம்முடைய கலைஞரோடு தொடர்புடையவர், நம்முடைய தளபதி அவருடைய கொள்கைகளை கொண்டு வருபவர், நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பவர். இன்று பெரியார் விருது பெற்ற தென்மண்டல பொறுப்பாளர் அக்கா கனிமொழி அவர்கள் பெரியாருடைய கொள்கைகளை இன்று தென்னகமெல்லாம், தென் மாவட்டங்களிலெல்லாம் பரப்பி கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட, ஏன்னா எங்களுடைய தாய் கழகம், தளபதி அழகா சொல்லுவாங்க, தாய் கழகம் தாய் இல்லைன்னா புள்ள இல்லை. தாய் கழகம் ஐயா வீரமணி அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இன்று இங்கே இல்லை. ஐயா பெரியார் அவர்கள் இல்லை என்றால் நாம் எல்லாம் இங்கே இல்லை. அப்படிப்பட்ட இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எது சொன்னாலும் அது தாய் கழகத்தினுடைய செயல்பாடு தான். தாய் கழகம் நல்லா இருந்தால் தான் இந்த கழகம் நல்லா இருக்க முடியும். அதனால தான் எப்போவுமே தளபதி அவர்கள் இப்போ ஒரு உரை ஆக்ஸ்போர்டில் சொல்லப்போது கூட அதுக்கு பிறகு அந்த உரையெல்லாம் பார்க்கும்பொழுது உணர்ச்சி பூர்வமாக உள்ளபூர்வமான ஒரு கருத்து. இன்றைக்கு இந்த பெரியார் உலகம், கண்டிப்பாக இந்த பெரியார் உலகம் திருச்சியில் சிறுகனூர் இதில் ஏறக்குறைய 155 அடியில் தந்தை பெரியாருக்கு சிலை, 155 அடியில் தந்தை பெரியாருக்கு சிலை அமைப்பதற்காக நம்முடைய தளபதி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள். ஏறக்குறைய இந்த வருடத்திற்குள் அந்த வேலையை முடிப்பதற்காக தான் ஐயா அந்த 95 வயசில் 93 வயசுலேயும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணி இந்த பெரியார் உலகத்திற்காக நிதி திரட்டி அந்த பணியை கண்டிப்பாக முடிக்கணுங்கிறதுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவரோடு என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும். நெல்லை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் துணை நிற்கும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் மிக அருமையானதொரு உரையை சிறப்பாக வழங்கினார்கள். அவர்களுக்கு நன்றியை பணிவோடு தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது நமது வணக்கத்திற்குரிய ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். முன்னதாக நம்முடைய பெருமைக்குரிய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் இந்த விழாக்குழுவின் சார்பில் ஏற்கனவே சிறப்பு பண்ணோம். ஆனால் ஐயா என்ன சொல்லிட்டாங்க, தலைமை கழகத்தின் சார்பில் நான் செய்யணும்னு சொல்லி நம்முடைய மாணவக ஐயா கிரஹாம்பெல் அவர்களுக்கு தமிழர் தலைவர் சிறப்பு செய்கின்றார்கள். இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்த ஒத்துழைத்த எங்களுடைய பெருமைக்குரிய பெருந்தகையாளர் மாவட்ட தலைவர் ஐயா ராஜேந்திரன் அவர்களுக்கு ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் டாக்டர் வேல்முருகன் அவர்களுக்கு உங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் மாணவக டாக்டர் வேல்முருகன் அவர்களுக்கு, அதே போன்று நம்முடைய பெருமைக்குரிய இந்த நிகழ்வு நடத்துவதற்கு பெருமுயற்சி எடுத்த நம்முடைய ஐயா பொறியாளர் சந்திரசேகர் அவர்களுக்கு, சந்திரசேகர் சார் வாங்க, கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் வள்ளியூர் ஐயா குணசீலன் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். வள்ளியூர் குணசீலன். அதே போன்று நம்முடைய வள்ளியூர் குணசீலன்
பகுத்தறிவாளர் கழகம் மிக சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமான நம்முடைய வள்ளியூர் ஐயா வெள்ளைப்பாண்டி அவர்களுக்கு ஐயா அவர்களை சிறப்பு செய்ய அனைத்து தோழர் சார்பில் வேண்டுகிறோம். வெள்ளைப்பாண்டி ஐயா. நமது வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் கடந்த 4ஆம் தேதி மறைமலை நகர் மாநாட்டில் அறிவித்தார்கள், இதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று ஐயா அவர்கள் சிறப்பாக அறிவித்தார்கள். அந்த தொடர் பரப்புரை கூட்டம் 90 நாட்கள் நடைபெறுகிறது. அதனுடைய 3வது கூட்டமாக இன்றைய தினம் நம்முடைய களக்காட்டில் நடைபெறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ வர்ற டிசம்பர் 2 அந்த நாள் நமது தமிழர் தலைவர் ஐயாவுடைய 93வது பிறந்த நாள். ஐயா அவர்களுக்கு இப்பொழுதே வாழ்த்து சொல்லுவோம் உங்கள் கரவொலி மூலமாக என மகிழ்ச்சியோடு தெரிவித்து ஐயா அவர்களை உரையாற்ற வேண்டுகிறோம்.